மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி துளசியோட அம்மா துளசிய கூட்டிட்டு போறதுக்காக அபிராமி நாச்சியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா, அபிராமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா, "உங்க மகள எந்த ஒரு குறையும் இல்லாம நான் வச்சு நல்லா பார்த்துப்பேன். எங்களோட மக மாரி நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு அந்த கவலையே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, "நான் அவள நாச்சியாராக்கி அழகு பார்ப்பேன்." அப்படிலாம் சொல்லவும் பார்த்தீங்க அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஆனா, அந்த வீட்ல உள்ளவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, துளசியோட அம்மாவோட மைண்ட எப்படியாவது மாத்தி, அவங்க பொண்ண அந்த வீட்லேருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதனால துளசியோட அம்மாகிட்ட போய் வீட்ல உள்ளவங்கலாம் பேசுறாங்க. "எப்படியாவது உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க. இப்படியே இருந்தா உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க பொண்ணு ஒரு வயசு பொண்ணு. அவளோட வாழ்க்கைய ஏன் வீணாக்குறீங்க? நீங்க கூட்டிட்டு போய் அவளுக்கு ஒரு வேள கல்யாணம் பண்ணி வைங்க. எல்லா அம்மா, அப்பாவும் இதானே விரும்புவாங்க. நீங்க எப்படியாவது அவள கூட்டிட்டு போங்க பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்னா, துளசி இந்த வீட்ட விட்டு போனா தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க வேண்டிய சொத்து எல்லாம் கரெக்ட்டா கிடைக்கும் அப்படின்னு நினச்சு தான் துளசி அந்த வீட்லேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.